தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Pro உடைய அன்பாக்சிங், அதாவது குவிக் அன்பாக்சிங் மற்றும் ஓவர் வியூவை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஓப்பன் பண்ணதும் பாக்ஸுக்குள்ளாடி என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் டிரான்ஸ்பரண்ட் பவுச் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இதில் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Pro மொபைல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பில்லிங்க்கு தேவையான பார்கோட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு USB கேபிள். இது வந்து C டைப் கேபிள் எல்லாம் கிடையாது, நார்மல் கேபிள் தான். ஸோ அடுத்ததான் இந்த பாக்ஸில் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ வரக்கூடிய மேக்ஸிமம் மொபைல்லையும் ஹெட்செட் வந்து வைக்கிறது கிடையாது, ஆனால் இந்த மொபைலில் வந்து ஹெட்செட் இருக்குது. ஸோ இந்த ஹெட்செட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோனுடைய ஹெட்செட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அன்பாக்சிங்கை பொறுத்த மட்டும் அவ்வளோதான். ஸோ Vivo Z1 Pro உடைய அன்பாக்சிங்கை பார்த்துட்டோம். இப்போ வந்து இதனுடைய ஓவர் வியூவை வந்து பார்க்கலாம். ஸோ மொபைலை நான் கையில் எடுத்ததுமே எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெயிட்டான மொபைல் தான், வெயிட்லெஸ் மொபைல் எல்லாம் கிடையாது. 200 கிராம் இருக்குது. ஸோ கையில் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் டிஸ்பிளே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கேமராவை தவிர மீதி எல்லா இடத்தையுமே வந்து டிஸ்பிளேயால் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுடைய செல்ஃபி கேமரா. இந்த செல்ஃபி கேமராவை பொறுத்த மட்டும் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க HDR சப்போர்ட்டோட. ஆனால் இதில் வந்து ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அடுத்ததான் மொபைலுடைய லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஸ்மார்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் மொபைலுடைய ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவர் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலுடைய டாப்பில் வந்து எதுவுமே கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்குள்ளாடி ஒரு சில சென்சார்கள் வந்து வச்சிருக்காங்க. மொபைலுடைய கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐஃபோனுடைய ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து தெரியும். இந்த மொபைலுடைய பின்பகுதி பார்த்தீங்கன்னா 3 கேமராக்கள் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கேமராக்களில் 16 MB கேமரா ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 MB கேமரா ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 MB கேமரா ஒன்று. 2 MB கேமரா வந்து டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து பிளாஸ்டிக்கால் மேட் பண்ணதான், ஆனால் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக். அது மட்டும் இல்லாமல் பேக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷைனிங் வந்து இருக்கும். அது உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த ஷைனிங் இருக்கிறதுனால மொபைல் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்ல ஒரு ஃபேன்சியாக இருக்குது. ஸோ இந்த Z1 Pro மொபைலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து அவங்க ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த பேடிஎம், இந்த நியூஸஸ், அது மட்டும் இல்லாமல் அமேசான், கானா, இந்த மாதிரி எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். அவங்களுடைய அப்ளிகேஷன் கிடையாது. ஒப்பேரா, ஃபோன்பே, இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வந்து ப்ரீ இன்ஸ்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கும்போது உள்ளே போகும்போதே வந்து இந்த அப்ளிகேஷன் எல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையில்லைன்னா இது எல்லாமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இதனுடைய கேமரா குவாலிட்டியை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த Vivo Z1 Pro உடைய கேமராவை பொறுத்த மட்டும் ரொம்பவுமே சூப்பர்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஆனால் பேட்டரி எந்த அளவு நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 days வர நிற்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலை நீங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஒரு புறம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை வந்து நீங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுடைய சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். நான் வந்து கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது, ஏன்னா இதனுடைய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுடைய மெமரி வந்து 3 வேரியண்ட்டுகளில் தந்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 வேரியண்ட்டுகள் தான் ஸோ இதில் தந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கலரும் வந்து 2 வேரியண்ட்டுகளில் தந்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.
you.